வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நேத்திக்கு நான் கொடுத்திருந்த வேல்யூ படி இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும். எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன், அதாவது பையபூ லைனுக்கு மேல க்ளோஸ் வச்ச மார்க்கெட் அங்கிருந்து ஓப்பன் பிரைஸுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட் ஆனது செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கும் வந்து செல்லிங் தான் ட்ரிகர் ஆயிருக்கு. மார்க்கெட்டு இன்னும் கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. இதை நான் வந்து பழைய வீடியோவில் ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு போயிருந்த ஒரு ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கேண்டில் வச்சு நான் வந்து மார்க்கெட்டை அன்னைக்கே சொல்லிட்டேன். அந்த மார்க்கெட்ல வால்யூம் இல்லை, எந்த ஒரு ரீசனும் இல்லாம மார்க்கெட் மேல போயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் டேலயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த செகண்ட் கேண்டில் இந்த கேண்டில்லயே வந்து சுத்தமான வால்யூம் கிடையாது. ஸோ இல்லாம மார்க்கெட் வந்து மேல போயிருக்கிறது, இது வந்து சரியா படலை அப்படிங்கிறது கிளியரா சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து அங்கிருந்து கீழே வரைக்கும் வந்துட்டாரு. சரிங்களா? இது அடிஷ்னலா நான் இப்போ மிட் பாயிண்ட், ஏன்னா ஒரு ஏரியாவும் கிராஸ் பண்ணும்போது நம்ம மிட் பாயிண்ட் தாராளமா எடுத்தாகணும். நேற்றுக்கு மார்க்கெட்லயே நம்ம கொடுத்திருந்த விஷயங்கள் தான். அது போக இன்னைக்கு நம்ம அந்த வீக்லி அனாலிசிஸ் பத்தி நம்ம பார்த்துடலாங்க. ஏன்னா வீக்லியில இன்னும் கீழே இறங்கினா எது வரைக்கும் இறங்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேற்றுக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்திருந்த பிரைஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நேற்று நான் கொடுத்திருந்த பிரைஸ் 25,850 கால் 192க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் 145க்கு மேலேயே போக முடியல. 121க்கு கீழே, அதாவது நேற்றைய லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சதும் ஃபர்தரா வந்து மார்க்கெட் நல்லாவே டவுன். சரிங்களா? இந்த டைம்ல கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல இவர் வந்து அதே 108ல சப்போர்ட் எடுக்கிறாரு புட்டு. ஸோ இது நல்ல ப்ரீமியம் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. 192 வரைக்கும் நீங்க தாராளமா இது கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனா வந்து ரியலா வந்து மார்க்கெட்ல நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம். ஃப்ரீயா ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருந்திருக்காது. ஏன்னா 121க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த கேண்டில் பாருங்க, லோ வந்து 110 வரைக்கும் வந்துட்டு அழகா சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதுல இருந்து மார்க்கெட் ஆனது டவுன் ட்ரெண்ட் அழகா ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகே, இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மேக்ஸ் வேல்யூ. நான் இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக்கு 900 காலும் 26,000 போட்டும் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இது 227க்கு மேல போறதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. அதுக்கு மேல மார்க்கெட் எவ்வளவு டவுன் ஆனாலும் நமக்கு என்ன வேணுமோ அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இது வந்து கிளியரா நடந்திருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது மார்க்கெட்டு மண்டே எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சின்னதா வந்து ஒரு வியூ மட்டும் காமிச்சிடுறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோடைய கேண்டிலை பொறுத்தே வந்து நம்ம வந்து இந்த லைனை வந்து டிரைவ் பண்ணிடலாம். இந்த லைன் படி இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத விட இந்த மந்தே வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த கேண்டிலுடைய ஃபார்மேஷனை வச்சு நான் வந்து சொல்றேன். இது தேவைன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து 26 இந்த மந்த் ஹையும் இந்த மந்தோடைய லோ, இது வந்து இந்த வீக்குக்கு நான் இதைத்தான் எடுத்திருக்கேன். என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த வீக்ல இருந்து 26,373ல இருந்து மார்க்கெட் ஆனது 173 அப்படிங்கிறது இந்த மந்தோடைய ஓப்பன் பிரைஸ்ங்க. சரிங்களா? அங்க இருந்து மார்க்கெட் ஃபர்தரா வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா இனி இறங்குற மாதிரி இருந்தா மார்க்கெட் எங்க இறங்கலாம் அப்படின்னா, இப்பொழுதைக்கு கீழே இறங்குனா நம்ம வந்து அடுத்த சப்போர்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 25,522 வரைக்கும் இறங்கலாம். இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு கீழே இந்த மந்த் இப்பவே இறங்கிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கிறதுனால ஒரு சின்னதா ஒரு புல் பேக் வைக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுனால இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வேல்யூல நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு மார்க்கெட்ல நிறைய நெகட்டிவ் நியூஸ் போயிட்டே இருக்கு இல்லையா?
ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ்க்குலாம் வரலாம். மேக்ஸிமம் 25,331ங்க. இதை வந்து நான் இதில் மெயின் சார்ட்ல பார்த்தீங்கன்னா 331 அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோடைய லோங்க. கிளியரா தெரியுதுங்களா? இது வந்து நான் டே கேண்டில் வச்சிருக்கிறேன். நம்ம அதில் வீக்லி கேண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. 25,321 அப்படிங்கிற ப்ரைஸ் இதுக்கு கீழே இந்த லோவை கட் பண்ணாத வேல்யூவா இருக்கு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதிகபட்சம் 512 வரைக்கும் இந்த மந்த் வர்றதுக்கு வாய்ப்புகள் நான் ஃபைனல் சப்போர்ட்டா போட்டிருக்கேன். இது எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது நம்ம கீழே லைன் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம எதுவும் தேவையில்லை. அதிகபட்சம் 512 வரைக்கும் கீழே வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் தெரியுது. ஆனா இது மண்டேவே நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அது இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இருக்கிறதுனால திரும்ப ஒரு சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்து கீழே இறக்கும். ஏன்னா இவ்வளவு பிரீமியம் இப்ப எப்படி வந்து லிக்விடிட்டி இங்க மேல இருந்து கீழே இறக்கும் போது ஒரு அளவுக்கு பிரீமியம் வந்து செல் பண்ண முடிஞ்சதோ அது போலதான் மார்க்கெட்டை வந்து மேல ஏத்தி இறக்குறது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் இப்ப அடிஷ்னலா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த லைனை பேஸ் பண்ணி 25,915 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த மந்த்துக்கு. அப்போ இந்த பிரைஸை தாண்டும் போது அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட்டு இப்போ மேல போற மாதிரி இருந்தா புல்லிஷ் மோடுக்கு வர மாதிரி இருந்தா 698 தாண்டினாலே பையபோ தான் இந்த மந்த்து. சரிங்களா? ஆனா இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் பேஸ்டு பார்க்கும் பொழுது 512 வந்துட்டு போகலாம். அது வந்து நம்ம கையில இல்லை. அப்பொழுதைக்கு வந்தும் பொழுது அதாவது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோவை கட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து நீங்க அடுத்தடுத்த சப்போர்ட்டுங்கிறது 595 ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 572 அது கூட பெருசா மேஜர் அது வந்து மந்த்லியில ஸ்டாப் லாஸ் லைனு. அதை பிரேக் அவுட் கொடுக்காம டே கேண்டில் 512 வரைக்கும் வரும்பொழுது மேலே க்ளோஸ் வச்சாதான் பை ஆகும். புரியுதுங்களா? ஒரு டே கேண்டில் இந்த எஸ்எல்லுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. 572ல இருந்து 512 வந்துட்டு மேல வந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நான் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ் மேக்சிமம் இந்த பிரைஸ் 707க்கு மேல ஓபன் ஆகும் பொழுதே மார்க்கெட் வந்து சின்னதா புல் பேக் கிட்டத்தட்ட அது 915 வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா? இங்க இருந்து என்னங்க 700 ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 850 900 வரைக்கும் போகலாம். இந்த பிரைஸ்க்கே கூட போகலாம். ஏன்னா காலையும் நம்ம வந்து மேல போற மார்க்கெட்டை சுத்தமா பிடிக்க முடியாம தான் மார்க்கெட் மேல போகும். அது நம்ம எப்பவுமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். என்ன பிரீமியம் மட்டும் அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க காலுடைய பிரீமியத்தை. அப்பொழுதைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் எங்க போனாலும் சரி ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸை வச்சு நம்ம மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல எல்லாம் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அப்பொழுதைய மார்க்கெட்ல நம்ம அதை டீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு விஷயம். இப்பொழுதைக்கு இந்த பிரைஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பிரைஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றது 25,915க்கு மேல போனாதான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. சரிங்களா? ஆனா இதுல 724 ஒரு பிரைஸ் இருக்கு, 818ங்கிறது ஒரு பிரைஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கோடைய லோ தான். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கிறது ஒரு ஸ்விங்கோடைய லோல தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் ஃபர்தரா போக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போகலாம். சரிங்களா? இப்படியே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் இந்த மந்த்லாம் நிறைய ரிசல்ட்லாம் இருக்குது. அதனால வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி வேணாலும் மேலே கொண்டு போங்க. நீ ரிசல்ட் பேஸ்டு அப்படியே நியூஸ் பேஸ்டு அப்படியே மேலே போகலாம். பட் ஆனா இந்த பிரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது போக நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து குரூப்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு மேஜிக்கல் வேல்யூஷன் மாதிரி நான் இந்த பிரைஸ் எடுத்திருக்கிறேன். ரெண்டு பக்கம் 24 இன்னைக்கு நான் நம்ம மக்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அந்த குரூப்ல
இந்த சார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பியிருப்பேன். இது என்ன சொல்லுதுன்னா 24 rupeesக்கு மேல இருக்கும்போது மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதோ அவர் எக்ஸாக்டா அந்த 90 rupees போய் கரெக்டா ஹை பாத்தீங்கன்னா 92ன்னு ஸோ ரீச் பண்ணிட்டாரு 24 to 92. சரிங்களா? இதை நான் வந்து பேக் டெஸ்டுக்காக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொடுத்துருவாரு. பட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல பாருங்க. ஏன்னா இதை நம்ம ஐடியல் பிரைஸாவே எடுக்கலாம். இதை நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணக்கூடிய பிரைஸ் நான் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு ஸ்ட்ரைக்ல இல்ல, அனைத்து ஸ்ட்ரைக்லயும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டே இன்னைக்கு மார்னிங் நம்ம எடுத்திருந்தோம்னா கூட 24 rupeesக்கு 2 ஸ்ட்ரைக்கு எடுத்திருந்தீங்கன்னா கூட இங்க பாருங்க எண்ட் ஆஃப் த டைம்ல இவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓடிஎம் வந்து 18 ரூபா வந்துட்டாரு. ஒரு 10 பாயிண்ட்னே வச்சுக்கோங்க லாஸ். ஆனா இங்க உங்களுக்கு கேப்சர் ஆயிருக்கிற பாயிண்ட் கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70ங்கிறது 60 பாயிண்ட்ஸ் வச்சீங்கன்னா கூட 79 போகும்போது நீங்க கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல புக் பண்ணிருக்கலாம். ஸோ இது நான் வந்து பேக் டெஸ்ட்ல வச்சிருக்கேன். நான் இந்த ப்ரைஸையும் நான் டெய்லி நான் வந்து ஷேர் பண்றேன். இதுவும் மார்க்கெட் வந்து நமக்கு 9:30க்கு தான் வந்து டிரைவ் பண்ண முடியும். அதனால அந்த வேல்யூஸும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா எக்ஸாக்டா வந்து இதே 25,650 கால் வந்து பாத்தீங்கன்னா இதே பிரைஸ்ல 92ல உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்காரு. இதை நான் வந்து ஷோ பண்றேன் பாருங்க. நான் எடுக்கக்கூடிய அனைத்து பிரைஸுமே காமன் வேல்யூங்கிறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 26 கிட்டத்தட்ட 650 கால் இந்த பிரைஸ்ல எக்ஸாக்டா வந்து சப்போர்ட் எடுக்கிறார். லோ பாத்தீங்கன்னா 92.8. ஸோ இது எல்லாமே பிரைஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ இதை நான் வந்து பேக் டெஸ்ட்ல வச்சிருக்கேன். இப்பொழுதைக்கு நான் இது யாருக்கும் தரல. பட் ஆனா நான் ஃபியூச்சர்ல நான் பாக்குறேன். சரிங்களா? இது நல்லா வேலை செய்யுது, நல்லாவே ஒர்க் பண்ணுது. இல்ல நான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 44 உள்ள பிரீமியம் எடுத்து நான் ட்ரேட் பண்ணியிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க பிரீமியம் சூஸ் பண்றதெல்லாம் எல்லா விஷயமுமே இருக்குங்க. இப்போ 45ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால் வந்து 2600 ஆர் 150 எடுக்கலாம். 150 வந்து எடுக்கல, ஒரே நிமிஷம். 26 வந்து 26,000 பார்த்தா இல்ல 2650 எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 19ல க்ளோஸ் வச்சிருக்காரு. மார்னிங் எங்க இருந்தார்? இதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். இங்க பாருங்க 44ல இந்த பிரீமியம் இருக்கு. இதே பிரீமியம் 44ல இருக்கக்கூடிய பிரீமியம் புட் ஆப்ஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 800 வரலாம். 800 பாருங்க 844. இந்த 44 பிரீமியம் யார் ஒருத்தர் தக்க வைக்கிறாரோ இதெல்லாம் வந்து பாருங்க கரெக்டா வந்து ஃபேக்கா வந்து ஏமாத்தி மேலேயே வச்சுட்டு இருக்காங்க. 44 rupeesக்கு கீழே இறங்கும் போது நீங்க இந்த பிரீமியம் இங்க எடுத்திருந்தாலோ நீங்க வந்து ஃபுல் டார்கெட் 158 வரைக்கும் தாராளமா வந்து நீங்க எடுத்திருக்கலாம். ஆனா இங்க ஆப்போசிட்ல எவ்வளவு கீழே போயிருக்காருன்னு பாருங்க. இதே எண்ட் ஆஃப் த டைம்ல நம்ம அதே 20 rupeesக்கு நியர்பை வந்துட்டார். நான் 20ன்னு வச்சா கூட 2 பிரீமியமே வாங்கினா கூட இன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் இருந்ததுனால இதுதான் நீங்க யோசிக்கணும். கடந்த 2 நாட்களாக நல்ல மொமெண்டம் இருந்ததுனால இவ்வளவு பிரீமியம் நம்ம கேட்ச் பண்ண முடியும். இது 2 பக்கம் பிரீமியம் வாங்கி வச்சாலுமே நமக்கு வந்து பெனிஃபிட்டா பையிங் மார்க்கெட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பிரீமியம் கேட்ச் ஆயிருக்கு. சரிங்களா? 20 பாயிண்ட் நீங்க லாஸ் கொடுத்தா கூட இங்க நீங்க இந்த பிரீமியம் அப்படியே வச்சிருப்பீங்களா? 158 rupees போயிருக்காரு. நான் இதுக்கு மேல போன ஹை எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை இந்த ஹை 185ல வேண்டாம். இந்த ஹை நமக்கு போதுமானது. நீங்க ஆப்போசிட்ல சும்மாவே விட்டா கூட இவர் ஜீரோவே ஆனா கூட நீங்க இங்க எவ்வளவு பாயிண்ட் 40 பாயிண்ட் லாஸ் ஆனா கூட இங்க நமக்கு வந்து 100 பாயிண்ட் போகுதுங்க. இதுவே அதிகமானதுதான், போதுமானது. இந்த இடத்துக்கு வரும்போதே நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.
புரியுதுங்களா? இத அப்படியே வச்சிருக்கணும்னு நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நல்ல மொமெண்டம் கேட்ச் ஆயிருக்கு. அதனால இவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா நான் இத டெய்லி நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். என்ன தருது, எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு மொமெண்டம் மார்க்கெட்ல நம்ம 1000 விஷயங்கள் போஸ்ட் மார்க்கெட்ல நம்ம பேசலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல என்ன பாயிண்ட் தருது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா மேக்சிமம் ரெண்டுமே வந்து நீங்க ட்ரெண்ட் தேவையில்லை. ரெண்டு பிரைஸையும் வாங்கினாலும் அந்த டைம்ல ஒரு 9:30க்கு மேல வாங்கும்போது ஒரு 10 o'clock வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த ஓடிஎம் வந்து ரொம்ப மொமெண்டம்ல உடனே கொடுக்காது. ஆனா ஓடிஎம் வாங்கி வச்சிருந்தா நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பர்ஃபெக்டான ரிசல்ட் தருது. எல்லா பிரைஸ்லயும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கேயும் நடந்துதான் போகுது. நான் எப்பவுமே சொல்லக்கூடியது ஒரு பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சா திரும்பவும் எப்போ இந்த பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறாரோ அப்பதான் நம்ம இதை பை பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல திரும்ப க்ளோஸ் வைக்கிறாரு. ஆனா இங்க பாருங்க திரும்ப 2வது முறை க்ளோஸ் வச்சு மேல எடுத்துட்டு போறாரு. வரிசையா போகுது. இப்ப இந்த இடத்துல க்ளோஸ் கிடைக்குது. திரும்ப இந்த பிரைஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா 90.05ல 9ல க்ளோஸ் வைக்கிறாரு. திரும்பவும் மேல எடுத்துட்டு போறாரு. அப்ப இந்த பிரைஸ்க்கு மேல 103ல க்ளோஸ் வைக்கிறாரு. திரும்பவும் பாருங்க கீழே இறங்கிடுறாரு. 101ல க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் அடுத்த பிரைஸை நோக்கி போறாரு. ஸோ இப்படிதான் நீங்க வந்து பை பண்ணணும். இதுக்கு பேரே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு பிரைஸ்ல போய் ட்ரிகர் பண்ணும்போது புக் பண்ணுங்க. திரும்பவும் கீழே இந்த பிரைஸ்க்கு கீழே வந்து, ஏன்னா இந்த இடத்துல ப்ராப்பரா வந்து டெஸ்ட் பண்ணல. பிரேக் அவுட் கொடுக்கணும்னா கீழே ஓப்பன் ஆன பிரைஸ் தான் மேல போகணும். இந்த மாதிரி போகக்கூடிய மார்க்கெட்டை நல்லா வந்து நீங்க கேப்சர் பண்ணலாம். ஒரு பிரைஸை போய் டச் பண்ணும்போது நீங்க ட்ரிகரிங்ல என்ட்ரியை புக் பண்ணுங்க. திரும்பவும் இந்த விலைக்கு கீழே வந்துதான் மார்க்கெட் மேல போகும். இதை நல்லா உணர்ந்தீங்கன்னா போதுமானது. கிளியரா மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது நான் பேக் டெஸ்ட்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்டுங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் இப்போ நான் எல்லாமே பேக் டெஸ்ட்ல தான் இருக்கு. நான் இப்போ நமக்கு குரூப்ல நான் இன்னைக்கு ஷேர் பண்ணதுனால நம்ம மக்களுக்கு இது தேவைப்படும். அவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். இந்த பிரைஸ் மீட்டிங் நீங்க எப்படி எடுத்திருக்கலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம். நான் இந்த பிரீமியம்லாம் நான் தரல. 24 பிரீமியம் தான் மார்னிங் நான் வந்து ஷேர் பண்ணேன். அதுபடி அதுல சில ஸ்டாக்ஸ் கூட நான் ஷேர் பண்ணேன். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிதாரு. மஸ்கான் 2வது ஏபிபி கீழே இறங்கி இருந்தது பார்த்தேன். ஸ்டாக்ஸ்ல வேற என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது? ஏசியன் பெயிண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. டாடா எலெக்ஸ் 2 நாளா மேல இருந்தாரு, இன்னைக்கு கீழே இறங்கி இருக்கு. ஆனா பாப்போம் மார்னிங் எப்படி காமிச்சதுன்னு தெரியல. இது நான் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்னிங் ஷேர் பண்ணியிருந்தேன். இது நான் டெய்லி அதை நான் ஃபாலோ பண்றேங்க. 2 ஃபில்டர் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன், பார்த்துக்கலாம். நாளைக்கு நான் அது மண்டேல இருந்து அது நம்ம இதுலயே நான் ஷேர் பண்றேங்க. சரிங்களா? ஓகே, மண்டே மார்க்கெட் பார்க்கலாங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தான். இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து கீழே இருக்காரு. இந்த முக்கியமான பிரைஸை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன விலையில சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த பிரைஸ் வந்து 698க்கு மேல இருக்கும்போது சின்னதா வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு. 707க்கு மேல ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து போகும் பொழுது கண்டிப்பா 842 அல்லது 915 வரைக்கும் போகலாம். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 102 பாயிண்ட் மேக்சிமம் மேல போக வாய்ப்பு இருக்குங்க. மினிமம் 102ங்க. அது மேக்சிமம் போனா 150 பாயிண்ட் இண்டெக்ஸ் ரேஷியோல மேல போகலாம். அது எங்க ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ கீழே இறங்குனா அப்படிங்கிற பிரைஸ்ல இந்த லோ வந்து 623ங்க. 623 அப்படிங்கிறப்ப கீழே இறங்கும் பொழுது கிட்டத்தட்ட 512 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் 553 போட்டிருக்கிறேன். ஓகே, இந்த சப்போர்ட்டை கூட மண்டே வந்து கிளியர் பண்ணிட்டு அப் ட்ரெண்ட் போனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால 512 வந்து கூட மார்க்கெட் வந்து மேல போகலாம். அப்போதைக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. மண்டே மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 83 பாயிண்ட்ஸ்னு இருக்கு. மண்டே உடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 25,700 கால் வந்து 151 ரூபீஸ்க்கு மேல இருக்கும் பொழுது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது.
அதுவே 25,800 புட் வந்து 95 ருபீஸ்க்கு மேல இருக்கும் பொழுது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த பிரீமியம் பேஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க. நான் இதுக்கு கீழ இருக்கிற பிரைஸ்லாம் நான் ஷோ பண்ணல. இதுக்கு கீழலாம் போனா ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹைட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த பிரைஸே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? அதிகபட்சம் இந்த பாருங்க இன்னைக்கு எவ்வளவு புல்லிஷா இருக்குன்னு பாருங்க. பீரிஷ் நல்லா கிடைச்சிருந்தாலும் ஒரு 69 பிரீமியம் 240க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 120 ரூபாய் கால் ஆப்ஷன் பிரீமியம் போயிருக்காரு. புரியுதுங்களா? எவ்வளவு புல்லிஷ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கவனிச்சுக்கோங்க. இது நல்ல வால்யூமோட போயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா 120ல க்ளோஸ் கிடைச்சிருக்கு கால் ஆப்ஷன் பிரீமியமும். சரிங்களா? அதனாலதான் இந்த பிரைஸ ட்ரிகர் பண்ணுது. அப்ப எந்தெந்த விலையெல்லாம் முக்கியமான விலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா அந்த இடத்துல நீங்க புக் பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அதனால சொல்றேன். ஓரளவுக்கு நல்லாவே கால் பிரீமியம் எண்ட் ஆஃப் த டைம்ல நல்ல புல்லிஷா மாறி இருக்கு. பார்ப்போம். அதை வச்சு நம்ம அப் ட்ரெண்ட்னு எடுத்துக்க முடியாது. ஸ்டே ஆன் வேல்யூஸ். இத வேல்யூவை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேல்யூஸோட மட்டும் டீல் பண்ணுங்க. மேக்ஸிமம் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து டியூஸ்டே நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. எக்ஸ்பைரி வரும்போது நான் அதை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.